நெல்லிக்காய் மரத்து மேலே இருக்குது, கொஞ்சம் மட்டும் பறிச்சோம். கீழே இருக்குது, ஜன்னல் வந்து எடுக்க ஆகலை, கொஞ்சம் மட்டும் பறிச்சோம். பாருங்கள், இவ்வளோ காய் பறிச்சிருக்கோம். இவ்வளோ காய் மட்டும் தான் பறிச்சோம். இன்னும் கொஞ்சம் மரத்தில் இருக்குது, ஆனால் பெருக முடியல, ஹைட்டாக வளர்ந்துட்டுருக்கு. பில்டிங் மேலே தான் பறிச்சோம். வந்து ஜன்னலில் கை விட்டு ஜன்னலாக இருக்குது, அதுக்கு மேலே கை போகலை, எட்டலை இருக்குது, அப்படியே பறிச்சிருக்கோம். கோஸ்பெரி இந்த பிக்கல் அப்படி செய்யலாம், இல்லை உப்பு காரம் அப்படி சாப்பிட்லாம், பல ரெசிபி செய்யலாம். அருமையாக டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஓகே கைஸ், கோஸ்பெரி சின்ன நெல்லிக்காய் சூப்பராக அருமையாக பழுத்துருக்கு. மேலே ஏறி பெருக்கலாம் பாருங்கள். பில்டிங் மேலே கொஞ்சம் பறிச்சோம், அப்படியே இன்னும் கொஞ்சம் இங்கே பறிச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ மேலே ஏற போகிறேன், ஏறி பெருக்கலாம். இப்போ கிளை ஃபுல்லாக அருமையாக சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. பறிச்சிடலாம். இப்போ நெல்லிக்காய் கிட்ட வந்துட்டேன் பாருங்கள், நெல்லிக்காய் கிட்ட வந்திருக்கேன். அது சூப்பராக பறிச்சிடலாம். கொத்து கொத்தா கொலையாக இருக்குது பாருங்கள், அப்படியே கொலையாக பறிச்சிடலாம். ஓகேங்களா? எதுங்களா? நல்லா பழம் ரெட்டு கலரில் வந்திருக்கு, நல்லா முத்தி போயிருக்கு, சூப்பராக தான் இருக்குது. அப்படியே பறிச்சிடலாம் இப்போது. ஓகேங்களா? அப்படியே பறிச்சுட்டு ஒரு கவரில் போட்டுடலாம். ஓகேங்களா? இது எல்லாமே பறிச்சிடலாம். இது வந்து ஊறுகாய் கூட போடலாம். அடுத்து நம்ம உப்பு காரம் போட்டு சாப்பிட்டாலும் இந்த புளிப்புக்கு அருமையாக சூப்பராக இருக்கும். இன்னும் மேலே தான் நிறைய இருக்குது, பெருக்கணும். அப்படியே பறிச்சிடலாம் எல்லாத்தையும். நெல்லிக்காய் பாருங்கள், பெஸ்ட்டு வந்திருக்கோம். இந்த நெல்லிக்காய் வந்து ஒரு ஊறுகாய் தான் போட போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா சில இடங்களில் வந்து நெல்லிக்காய் ரொம்ப புளிப்பாக இருக்கும். நெல்லிக்காய் பொதுவாக புளிப்பானது தான், இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் அருமையான டேஸ்ட்டில் புளிப்பு இனிப்பு எல்லாம் சேர்ந்த மாதிரி சூப்பராக சாப்பிட்றதுக்கு. கோஸ்பெரி இந்த பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது, நன்மைகள் நிறைய இருக்குது. நம்ம ஊறுகாய் போட்டு சாப்பிட்லாம், அப்படியே உப்பு காரம் போட்டு கலந்து சாப்பிட்லாம். இன்னும் பல ரெசிபியோடு செய்யலாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம இதை க்ளீனாக கழுவிட்டு சூப்பரான ஒரு ஊறுகாய் தான் போட போகிறோம். எப்படி போடலாம் பார்க்கலாம் வாங்க. இது எங்கே எடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் ஒர்த்தூர் இருக்குது, அங்கே எங்கள் அக்கா வீடு இருக்குது, அங்கே தான் பெஸ்ட்டு வந்தோம். ஓகேங்களா? சரி, மரத்து மேலே இருந்தது, பெஸ்ட்டு வந்தோம். இது வந்து ஒரு ஊறுகாய் ரெசிபி செய்ய போகிறோம். ஓகேங்களா? எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய், சூப்பர் டேஸ்ட் அருமையாக இருங்க. பச்சை கூட சாப்பிட்லாம், ரெசிபி செஞ்சு சாப்பிட்லாம், சூப்பராக அருமையாக இருக்கும். மற்ற ஊறுகாய் போல் இந்த ஊறுகாயும் ரொம்ப நாளைக்கு வந்து வச்சு சாப்பிட முடியாது. அதனால் இந்த ஊறுகாய் போட்டாலும் நம்ம சீக்கிரமாக சாப்பிட்டணும். இதை சாப்பிட்டு சீக்கிரம் காலி பண்ணிடணும். மற்ற ஊறுகாய் வருஷ கணக்கு 6 மாதம் கணக்கு வச்சுருக்கலாம். இந்த ஊறுகாய் வந்து அவ்வளோ லேட்டாகலாம் வைக்க முடியாது. செஞ்சால் உடனே சீக்கிரம் சாப்பிட்டு காலி பண்ணிடணும். ஓகேங்களா? இப்போ ஊறுகாய் செஞ்சிடலாம். பச்சையோடு சாப்பிட்லாம். டேஸ்ட்டு அருமையாக சூப்பராக இருக்குங்க. புளிப்பு இனிப்புன்னு அவ்வளோ டேஸ்ட்டு அருமையாக இருக்குது. ஊறுகாய் போட்டாலும் டேஸ்ட்டு நம்பிக்கையில் சூப்பரான ஊறுகாய் போட்டுடலாம். ஓகேங்களா? நெல்லிக்காய் வந்து க்ளீனாக கழுவியாச்சுங்க. நம்ம மரத்துலேருந்து பிரித்து நம்ம அப்படியே டேரெக்டாக எடுத்து வச்சிட்டோம். கீழே ஜாஸ்தி விழுற மாதிரி இருந்தால் மண்ணில் அதிகமாக இருக்கும், கீழே இருந்தால் மண் ஒட்டியும். அதுபோல் நம்ம சில மரத்துலேருந்தே பிரித்து அப்படியே க்ளீனாக ஒரு பேக்கில் போட்டோம். அதனால் மண்ணோ கல்லோ எதுவும் கிடையாது. நான் சுத்தமாக க்ளீனாக கழுவி வச்சிட்டோம். இதுக்கு தேவையான பொருள் பாருங்கள். நல்லெண்ணெய் எடுத்துக்கங்க. ஊறுகாய் போட்டால் 1 லிட்டர் நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன். நல்லெண்ணெய் போட்டிங்கன்னா ஊறுகாய் எப்பயுமே நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து வெந்தயம் கடுகு வறுத்து 100 கிராம் இருக்குது. மிளகாத்தூள் ஒரு 150 கிராம் இருக்குது. உப்பு வந்து ஒரு 4 kg வச்சுருக்கோம். நம்ம தேவையான அளவு போட்டுக்கலாம். அடுத்து எல்ஜி பவுடர் தான் போட போகிறோம். இவ்வளோ தாங்க. இதை வச்சு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ஊறுகாய் செய்யலாம். இந்த ஊறுகாய் வந்து நம்ம நல்லா வச்சு சாப்பிட முடியாதுங்க. வினிகர் போட்டால் நம்ம நல்லா வச்சுக்கிறாங்க, நம்ம வினிகர்லாம் எப்பயும் சேர்க்கறதில்ல. ஓகேங்களா? இதை செஞ்ச உடனே சீர்ச்சியை காலி பண்ண ஊறுகாயை. ஓகேங்களா? இப்போ அந்த ஊறுகாயை க்ளீனாக வந்து ஊறுகாய் பண்ணிடலாம். எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. இது கூடவே கொஞ்சம் பூண்டு இருக்குங்க, இந்த பூண்டு கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ ஊறுகாயை போட்டுடலாம். வானல் சூடாகிடுச்சு, ஊறுகாய் போட்டுடலாம். நெல்லிக்காய் போட்டுடலாம். அதில் இந்த ஊறுகாய் வந்து வானலில் போட்டாச்சுங்க. அப்படியே நல்லா களி கூட்டுங்க. நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகிடுங்க. அது நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்தாலும் நல்லா களி கொடுங்க. தண்ணியெலாம் ஊற்றிடாதீங்க. இதிலே வேக தண்ணி வந்து வடியும். தண்ணி மட்டும் எப்படி ஊற்றிடாதீங்க. தண்ணி ஊற்றாமலே ஊறுகாய் செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேங்களா? நல்லா களி கொடுங்க. இதிலே வந்து வேக பார்த்திங்கன்னா வேக உங்களுக்கு அதை க்ளீனாக வந்து ஊறுகாய் வந்து தண்ணி வடியும். இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் சரியாகும். ஓகேங்களா? க்ளீனாக களி கொடுங்க. ரெடி பண்ணிக்கலாம். நெல்லிக்காய் வேக நம்ம கலந்து விட்டே இருக்கோம், இல்லைனா அடி பிடிக்கும். நம்ம
தண்ணிலாம் ஊற்றாமல் தான் செய்யணும், தண்ணி ஊற்றாமல் தான் செய்யணும் ஊறுகாய்க்கு. தண்ணி ஊற்றக்கூடாது. நல்லா கலந்து விட்டே வரும். ஓரளவுக்கு பாதி அளவுக்கு நல்லா ட்ரை ஆகிட்டுருக்குங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, உப்பு இதில் ஒரு பாதி போட்டுடலாம். உப்பு ஒரு 1/4 kg எடுத்து வச்சுக்கோம். பாதி போட்டுடலாம். பாதி போட்டு நல்லா கலந்து விடலாம். மறுபடியும் நம்ம லாஸ்ட்டில் உப்பு காரம் செக் பண்ணும்போது நம்ம தேவைப்பட்ட உப்பு மறுபடியும் கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இவ்வளோ மட்டும் போட்டு நல்லா கலக்கி கொடுங்க. ஓகேங்களா? நல்லா கலக்கி விட்டுக்கலாம். உப்புலாம் கரைக்கிட்டோம். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம ஊறுகாய் தாளிச்சிடலாம். ஓகேங்களா? நல்லா கலக்கி கொடுங்க. இப்போ கலரே சேஞ்ச் ஆகிடுச்சு, அந்தளவுக்கு ட்ரை ஆகிருக்கு. நல்லா கலந்து விட்டுலாங்க. இப்போ வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். ஊறுகாய் வேக அந்த நெல்லிக்காய் கலரே சேஞ்ச் ஆகிடுச்சு. நல்லா க்ளீனாக வேகணுங்க. நல்லா ட்ரை ஆகணும். நல்லா கலக்கி உப்போடாச்சுங்க. உப்போடது ஒரு பார்த்தீங்கன்னா லைட்டாக கட்டியாக வந்துருக்கு. நெல்லிக்காய் லைட்டாக கொஞ்சம் கரைஞ்சிருக்கு. ஓகேங்களா? நல்லா கலக்கி கொடுங்க. உப்போடதுக்கப்புறம் தான் நம்ம கட்டியாக க்ளீனாக வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணுங்க. ட்ரை ஆனதுக்கப்புறம் தாளிச்சிடலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக ஊறுகாய் வந்துருச்சு. நம்ம அதை வெந்தயம் கடுகு தூள் வறுத்தது வந்து தனியாக வந்து ஒரு 100 கிராம் மறைச்சி வச்சுருக்கோம். ஒரு 100 கிராம் கம்மியாக தான் இருக்கும். மிளகாத்தூள் வந்து 150 கிராமு. உப்பு 1/4 kg எடுத்தோம். 1/4 kg கொஞ்சம் எடுத்து வச்சிட்டோம். ஓகேங்களா? நல்லா ட்ரை ஆகிட்டு வருது. இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆச்சுன்னா இதை எடுத்துகிட்டு அப்படியே க்ளீனாக தாளிச்சிட்டு அந்த உப்பு காரம்லாம் அந்த மிளகாத்தூள் எல்லாம் போடுறது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு வேறு அருமையாக இருக்கும். பார்க்கும்போதே இந்த எச்ச ஊருங்க. அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ரெசிபி இது. பச்சை காயே நிறைய பேர் சாவுன்னு நினைப்பாங்க. அப்படி ஒரு டேஸ்ட் இருக்குதுல. ஓகேங்களா? இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகட்டுங்க, எடுத்துடலாம். எண்ணெய் வந்து ஒரு 1/2 லிட்டர் வந்து தனியாக வச்சுருக்கோம் தாளிக்கிறதுக்கு, ஊறுகாய் தாளிக்கிறதுக்கு. கடுகு கொஞ்சம் போட்டுடலாம். கடுகு பொரிஞ்சிடுச்சிங்க. தனி மிளகாத்தூள் போட்டுடலாம். இந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு லைட்டாக பண்ணிக்கலாம். இது கூடவே வெந்தயம் கடுகு போட்டுடலாம். இவ்வளோ தாங்க. இப்போ தனியாக போட்டிருக்கோம், தனியாக வச்சுருக்கோம். நல்லா கலந்து விட்டுங்க. இப்போ நம்ம ஊறுகாயை எடுத்து போடலாம். அதை ஊறுகாய் கூடவே இதை எடுத்து போட்டுடலாம். இவ்வளோ பச்சை வாடை போல் 2 நிமிஷம் தான் போதுமாக இருக்கும். இப்போ நம்ம ஊறுகாயில் எடுத்து போட்டுடலாம் இதை. ஓகேங்களா? தாளிச்சு எண்ணெய் எதில் போட்டலாங்க. எண்ணெய் தாளிச்சிட்டோம். ஊறுகாயில் ஊற்றிடலாம். தாளிச்சி எண்ணெயை வந்து ஊறுகாயில் போட்டு சேர்த்தாச்சுங்க. நல்லா கலந்து விடுங்க. ஊறுகாய் அப்போ தான் கரெக்டாக வந்துடும். கலரு எல்லாமே கரெக்டாக வந்துடும். நல்லா கலந்து விடுங்க. இனியும் ஊறுகாய் செஞ்சு கரெக்டாக வந்து ஃப்ரை ஆகிட்டுருக்கு. ஊறுகாய் அது நெல்லிக்காய் கலர் நம்ம கரெக்டாக வந்துருச்சு பாருங்க. ஊறுகாயோட கலர் கரெக்டாக வந்துருச்சு. அப்படியே ஒரு சிம்மில் வச்சுங்க. ஒரு 5 to 10 நிமிஷம் அப்படியே க்ளீனாக வந்து நல்லா ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ஊறுகாய் எடுத்துடலாம். ஓகேங்களா? சிம்லேயே இருக்கட்டும். ஒரு 5 to 10 நிமிஷம். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம முடிஞ்ச அளவில் சீக்கிரமாக சாப்பிட்டு காலி பண்ணிங்க. இந்த நெல்லிக்காய் வந்து எப்போவுமே அவ்வளோதான், இது ரொம்ப நாளைக்கு தாங்காது. அதனால சீக்கிரமாக சாப்பிட்டு காலி பண்ணிக்கணும். ஆனால் மருத்துவ உணவு நிறைய இருக்குது. டேஸ்ட்டும் நல்லா அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதாங்க. நம்ம ஊறுகாயோட கலர் வந்து கரெக்டாக வந்துடுச்சு. அவ்வளோதாங்க. 5-10 நிமிஷம் இறக்கிடலாம் ஊறுகாயை. பாருங்கள், ஊறுகாய் வந்து சூப்பர் ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ லாஸ்ட்டாக வந்து எல்லாமே போட்டாச்சு. எல்லாம் கரெக்டான பார்த்து வந்துடுச்சு. உப்பு காரம் புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஊறுகாயிலே வந்து புளிப்பு இருக்குது, அது போதும். புளிப்பு நம்ம தனியாக சேர்க்க தேவையில்லை. உப்பு அடுத்து வந்து மிளகாத்தூள் நம்ம போட்டாச்சு. லாஸ்ட்டாக வந்து ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போது பெருங்காய பொடி லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள்
அதில் போட்டு நல்லா கலந்துட்டு அப்படியே 2 நிமிஷத்தில் வேணும். கட்டியாக பதம் வந்து ஊறுகாய் பதத்தில் கட்டியாக சூப்பராக வந்துடுச்சு. ஓகேங்களா? தான் இந்த கட்டி பதம் வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே இப்போ வந்து ரெடி பண்ணிட்டீங்கன்னா அந்த கட்டி பதம் வராது. நம்ம ஊறுகாய் வந்து ஃப்ரை ஆக நல்லா வதங்கினா அந்த ஊறுகாய் லைட்டாக கரைய ஆரம்பிக்கும். ஆரம்பிச்சதுக்கப்புறமா வந்து இந்த கட்டி பதம் வந்துடும். இது மாதிரி தேவையில்லை அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே வந்து நீங்கள் எடுத்துனாலும் அந்த கட்டி பதம் வராமலும் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ரைஸுக்கும் போட்டு சாப்பிட்லாம், அப்படியே கூட சாப்பிட்லாம். டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். மற்ற உணவும் அதே மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? அவ்வளோதாங்க, ஊறுகாய் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ அப்படியே வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு பாட்டிலில் சேவ் பண்ணி வச்சுட்டு சீக்கிரமாக சாப்பிட்டு காலி பண்ணிடலாம். ரைஸுக்கெல்லாம் போட்டு சாப்பிட்டா சீக்கிரம் ஒரு 2-4 நாள்லேயே காலி ஆகிடும். ஓகேங்களா? சின்ன நெல்லிக்காய் இருந்தால் நீங்களும் இதே போல் ஊறுகாய் செஞ்சு பாருங்கள். செஞ்சு சாப்பிடுவது கண்டிப்பாக கமெண்ட்டில் எப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோவை ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு காரம் தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டு சூப்பராக அருமையான டேஸ்ட்டில் செய்யலாங்க. ஓகேங்களா? ஓகே காய்ஸ், கோஸ்பெரி பிக்கல் ரெடி. அப்படியே சாப்பிட்லாங்க. இந்த எண்ணெயெல்லாம் க்ளீனாக தனியாக பிரிஞ்சு மேலே வந்துச்சு பாருங்கள். சூப்பரான டேஸ்ட்டில் அருமையாக சூப்பராக நீங்கள் சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டாலும் சரி, அப்படியே சாப்பிட்டாலும் சரி, நெல்லிக்காய் ஊறுகாய் வேறு லெவலில் இருக்குங்க. மருத்துவ குணமே நம்ம நன்மைகள் அதிகமாகவே இருக்குது. கோஸ்பெரி பிக்கல் டுடே ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. அப்படியே சாப்பிட்றலாங்களா? சாப்பிட்டு பார்த்தலாம். உப்பு காரம் புளிப்பு எல்லாம் எப்படி சாப்பிட்டு பார்த்தலாம். இப்போது இதே ஒரு நெல்லிக்காய் எடுத்துடலாம். இதை அப்படியே சாப்பிட்டு பார்த்துடலாம் இப்போது.